शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. यद्वा तत्रैव तात्पर्यं यत्रोपस्थीयनीयते நகராத்தவுக்கு மாபாவா பிரயத்தோட்ட குமான் சுதம். அதாவது என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்டா, சொர்க்ககாமோ விஜயதா அப்படின்னு சொர்க்கத்திற்காக யாகம் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அது அப்படி இல்லை. இந்த யாகம்னா சொர்க்கம் வரும் அப்படின்னு சொல்றது வெறும் விபச்சந்தனம். விபச்சந்தனம்னா என்ன? குழந்தைகளை நல்ல மார்க்கத்துக்கு எடுத்துங்க போறதுக்கு அதுக்கப்புறம் ஏதோ அது அவளுக்கு இஷ்டமான ஒரு விஷயத்தை இதுனா இந்த குரு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? அதான் விபச்சந்தனம். ஆக இவாளுக்கு சொர்க்கம் வருங்கிறது இல்லை, தாற்பயம் இல்லை, மோட்சத்துக்கு அழிஞ்சு போறதுதான் திருப்பிக்கு விவரிச்சுதான். அதனால போற வழியில அது சொர்க்கம் கிடைக்கும், பிரம்மதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுன்னு ஒரு பக்கம் கொண்டு வந்தார். அந்த பக்கத்தை என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா, லோகத்துல நீ ஒரு வாக்கியத்தில் அப்படி அர்த்தம் சொல்றதா இருந்தால் அது பௌருஷய வாக்கியத்துல அந்த சொல்றவனுக்கு அப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கக்கூடும். ஆனா வேதத்துல அப்படி அபிப்பிராயம் சொல்றதுக்கு வக்காவே இல்லையே. அப்ப சப்தத்திலேருந்து என்ன அர்த்தம் தெரிகிறதோ அதை அப்படியே எடுத்துக்கணுமே தவிர இது இதுக்காக சொல்லலை, இது உபசன்னத்துக்காக சொல்லணும் அப்படிங்கிறத நீ தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதே விஷயத்துல இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு வர பிரலோபனமும் உபசந்தனமும் ஒன்று. பிரலோபனம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வழிக்கு போகிறதுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு இந்த பலம் அங்க கிடைக்காது, இருந்தாலும் தோணுது. அதுதான் உபசந்தனம். பிரலோபனம்னா நிஜமாவே கொடுத்தா அது வேற விஷயம். நிஜமாவே அந்த பலத்தை கொடுத்தா அது உபசந்தனம் இல்லை. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அழைச்சிட்டு போகும். எத்வா தத்தைவ தாத்பரியம் என்ற உபசீதிய நிலையத்தை என்ன சொல்றா, அந்த உபசந்தனம் பண்ற இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த திட்டாந்தம் கொடுத்து இவன் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். நகரத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். இவன் கிராமத்துக்கு போற வழி சொல்றான். சொல்லிட்டு அந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அதனுடைய குணத்தை எடுத்து சொல்றான். இப்படி சொன்னால் என்ன இதுல என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த வழியில அவன் நகரத்துக்கு போவான் அப்படின்னு அர்த்தம் சொன்னாலும் இல்லையா, அது பற்றி அப்படி வராது. கிராமத்துக்கு வழியை கேட்டவனுக்கு கிராமத்துக்கு போற மார்க்ல நகரத்துக்கு போக வழியை கேட்டவனுக்கு அந்த நகரம் போகிற மார்க்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தை இவன் உடச்சியா அதனுடைய பிரசம்சை பண்ணினானே. ஆனால் அந்த ஸ்ரோதாவா இருக்கிறவங்க என்ன நினைப்பான், சரி நகரம் போவான்டா இங்கே இருந்துடுவோம், இதுலதான் தாற்பயம்னு நினைச்சுப்பான். நாம நகரத்துக்கு போகணும்னு வழி கேட்டான், அதை அப்படின்னு பார்க்கும் இல்லைகள் இருக்கு. அந்த கிராமம் போற வழியில உள்ள மார்க்கத்துல உள்ள கிராமம் தான் ரொம்ப வசதி, ஆனா நம்ம அங்கே இருந்து விடுவோம் அப்படின்னு பிரதிநிதி வரும். அதனால என்ன ஆகுது, இந்த உபசந்தனம் பண்ணி பிரலோபனம் பண்ணி இவன் எதனுடைய மார்க்கத்தை காண்பிக்கிறானோ அதுதான் அவன் சொல்ற விஷயம். இது உபசந்தனம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்க முடியாது. சிவட்டாவாக இருக்கிறவன் எதை உசக்தியாக அவன் சொல்றானோ சரி அங்கே போயிடுவோம் அப்படின்னு நினைப்பானே தவிர இதை தாண்டி நாம ஒரு நகரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு கூட. அப்ப அந்த விதத்துல மோசத்துக்கு போற மார்க்கத்துல இந்த மாதிரி சொர்க்கம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, அது பேர்பட்டது அப்படின்னு அந்த விசேஷமா சொல்லிட்டாங்கன்னா இவன் மோசத்துக்கு போறதுங்கிற எண்ணத்தையே விட்டுடுவான். சரி இதுவே சரியா இருக்கு, இதுவே போறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. எத்வா தத்தைவ தாத்பரியம் என்ற உபசந்திய நிலையது. இவன் உபசந்தனம் பண்ணி எந்த வித சொல்றானோ அங்கதான் தாத்பரியம்னு அவன் புரிஞ்சுப்பான். நகராத்தவுக்கு மாபாவா பிரயதேக குமான் குதா அப்படின்னு கேட்டுக்கணுமா நகரத்துக்கு போனதுதான்.
ஆனா இது இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் அதை கைவிடுவான். இந்த நகரத்துக்கு போக வேண்டாம், அதுல பிரயத்தனம் இல்லை, இது அதை விட நல்லா இருக்குன்னு சொன்னா அங்கே போட்டு நேர்ந்து. அதனால ஒரு பிரபானம் இல்லாததுனால நகர பிராப்திக்காக பிரயத்தனத்தை இவன் கைவிட்டு விடுவான். புதக பிரயத்தனத்தை இதுதான் ரொம்ப உபசகரம் பண்ணினதுனால. அப்போ சொன்னா ஒரு சமயம் அவன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவன் ரொம்ப ஸ்தோத்திரமாக எதை செய்யறானோ அதுலதான் தாற்பயம் தான் ஸ்ரோதாவுக்கு புரியும். அதை நான் ஒத்துக்கிறேன், அப்படிதான் லோகத்தில் பிரதிதி. இருந்தாலும் வாஸ்தவ வஸ்து தத்துவம் எப்படி? இவன் எந்த கிராமத்தை பத்தி இப்படி உற்பத்தியா சொன்னான்? இங்கிருந்து அந்த நகரத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்துல வரக்கூடிய கிராமத்தை பத்தி தான் உற்பத்தியா சொன்னான். அப்படின்னா அந்த கிராமத்துக்கு போகிறது போனாதான் நகரத்துக்கு போக முடியும், அது நல்லதான். அப்படி ஆனால் கிராம பிராப்திங்கிறது அந்த நகர பிராப்திக்கு வாஸ்தவத்துல ஒரு சாதனம். அந்த நகர வழியாத்தான் போயாகணும்னு சொன்னா அந்த நகர கிராமம் வழியாத்தான் நகரத்துக்கு போயாகணும்னு சொன்னா அந்த கிராம பிராப்தி நகர பிராப்திக்கு சாதனம், வஸ்துதாக சாதனம். இவன் அந்த கிராம பிராப்தியை ரொம்ப உதவி சொல்லிருக்கான், அது விஷயம் வேற. ஆனா வாஸ்தவத்துல அவன் சொன்னது உசத்தியா சொன்ன அந்த கிராம பிராப்தியானது நகர பிராப்திக்கு நிஜமான சாதனம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கே ஸ்வர்க்கம் சொன்னது, சொர்க்கமோ பிரம்மலோகமோ சொன்னது மோட்ச பிராப்திக்கு நிஜமான ஒரு சாதனமாக இருந்துட்டு போட்டீங்கன்னு கேட்பான். ஏதாவது வஸ்துவர்த்தேன நகர அவாப்தி சாதனமும் கிராம பிராப்தி. வஸ்துவர்த்தனை இதை சொன்னதுலேருந்து எனக்கு தெரியாது, இருந்தாலும் வாஸ்தவத்துல இந்த கிராம பிராப்தி நகர பிராப்திக்கு சாதனமாக இருக்கு. அதாவது அர்த்தா மானதா. அப்பவும் இவருடைய சப்தத்திலிருந்து தந்தை இந்த நகர பிராப்திக்கு இது சாதனம்னு தெரியாது. இது அர்த்தாத்தாக வேற ஒரு பிரமாணத்தால் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இவன் தந்தை அந்த சப்தத்திலிருந்து அவனுக்கு தெரியுது என்னமோ கிராமத்துக்கு போனங்கிறது. அதே மாதிரி சொர்க்ககாமங்கிற இந்த வாக்கியத்தை பார்த்தோமானால் இதுலேருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு சொர்க்கம் ஒரு வழின்னு தெரியாது. யாகம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாங்கிற இவ்வளவுதான் அதுலேருந்து தெரியுமே தவிர இது சொர்க்கத்தை ஒரு சமயம் மோட்சத்துக்கு போற வழியாக இருக்குமானால் இருக்குங்கிறது ஒன்றும் பிரமாணம் இல்லை. இருக்குமானால் இதுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த சப்தத்திலிருந்து அந்த விஷயம் தெரியாது. அதாவது அர்த்தா மானதா கிராமாத்தியர் நகர பிராப்தி. கிராமாப்திங்கிற முன்னாடி கேட்கணும், இல்லைன்னா கிராமாத்தியர் நகர பிராப்தின்னு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஏதாவது வஸ்துவர்த்தேன நகர அவாப்தி சாதனம் கிராமாப்தி கதாபி நகர பிராப்தி அர்த்தாத் மானதா. சரி, அப்ப அர்த்தாத்து ஒண்ணு இருக்கட்டும், ஆனா அதுலயும் தாக்கரியம் இருக்கலாமே வக்தாவுக்கு. சொன்னது இவ்வளவுதான். ஆனா தாக்கரியம் என்னமோ சொல்லாத விஷயத்துல கூட சில சமயத்துல தாக்கரியம் இருக்கு. சில சமயம் நேரடியா இந்த விஷயத்தை சொல்லாமல் அதனுடைய சாதத்தை சொல்றதுன்னு கூட பழக்கத்துல இருக்கான். இப்போ அந்த மலையில நெருப்பு இருக்கா அப்படின்னு யாரோ கேட்டுருக்கான். பார்த்துட்டு புகையிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நெருப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு இவன் புகையிறது அப்படின்னு பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். ஏன்னா அதுல இருந்து அவன் கண்டுபிடிச்சிக்க முடியுமே இல்லையா, இருக்கு இல்லைங்கிறத சொல்லலாம். நேர சொல்லாட்டா கூட இதுல இருந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இருக்கு. அப்ப ஆனா அவன் சொன்னது தாற்பயம் என்ன? புகை இருக்குன்னு சொல்றதுல தாற்பயமா இல்லை இது மூலமா நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுல தாற்பயமா? சொன்னது என்னமோ புகை இருக்குதான், புகை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான், பாதாள சொல்லிதான். ஆனால் தாற்பயம் நெருப்பு இருக்கு, ஏன்னா அதைத்தான் இவன் கேட்டிருக்கான். அந்த விதத்துல இவன் மோட்சத்துக்கு தானே இப்ப மார்க்கத்தை கேட்டுன்னு வந்திருக்கான். இவனை முமுக்குவாவே வச்சுக்கிட்டார். அதாவது முமுக்கு ஒருத்தன் தான் வேதத்துல அடித்தாரு அந்த மாதிரி வச்சு கொண்டுக்கிட்டார். அப்ப மோட்சத்துக்காக அவன் கேட்கிறான். அப்படி வந்தவனுக்கு இந்த சொர்க்க மார்க்கத்தை காண்பிக்கிறது வேதம். சொர்க்கம் பிரம்மலோகம் இங்க போறதுக்கு மார்க்கத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னா இது இந்த மோட்சத்துக்கு ஒரு உபாயமாகத்தான் இருந்தாங்க. அர்த்தாத்தாக்கரியம் வரலாறு அது சொல்றார். அர்த்தாதபி ந தாத்பரியம் திரவியாரியன விதேருக. அர்த்தா இது வருது அப்படிங்கிறதுல கூட தாத்பரியம் இல்லை.
திருஷ்டாந்தம் நான் சொன்ன திருஷ்டாந்தத்தை ஒன்றா தாக்கம் இருக்கலாம், ஆனால் இங்கே அந்த தாக்கம் இல்லை. காரணம் என்னன்னா சப்தமாத்திரானுசாரேன வேறு தாத்பரியதா. இங்கே கூட நான் இப்போ ஒரு உதாரணம் காண்பிச்சேன். அங்கேயும் அந்த நெருப்பு இருக்குன்னு சொல்றதுல தான் அந்த வக்காவுக்கு தாத்பரியம்ங்கிறது கேள்வி கேட்டாங்க. எனக்கு எப்போ புரியும் தெரியுமோ, இந்த புகை இருக்குங்கிறத வச்சு என்னால நெருப்பு இருக்குங்கிறத அனுமானம் பண்ண முடியுமோ அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு தான். ஒரு சமயம் அது தெரியலன்னு வச்சுங்களேன், நான் என்னமோ கேட்கிறேன் என்னமோ கேட்டு போறேன் அப்படின்னுவோம் இல்லையா. நான் நெருப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா யாரும் புகையை கேட்டா அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்டுட்டு போவோம் இல்லையா. இந்த புகையை வச்சு நெருப்பு இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அனுமானத்திற்கு யாருக்கு தெரியுமோ, நெருப்பு அவசியம் இருந்தாலும் புகை இருக்குன்னு சொன்னா அப்படின்னு யாருக்கு தெரியுமோ அவனால தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, அவன் சரியாதான் சொல்லியிருக்கான், இவனுடைய தாற்பயம் அதுதான் அப்படின்னு இல்லையா. ஆக அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருடைய ஒரு யோகியத்தை, சோதாவுடைய யோகியத்தை தேவைப்படும். ஆனால் ஸ்ருதியில வந்துட்டோம்னா சப்தத்தை தெரியுது, அதுக்கு மேல அங்க ஒன்றும் பண்றதுக்கு சப்தம் இல்லையே. அவங்க அபிப்பிராயம் சொல்றதுக்கு சப்தமாத்திரானுசாரேன வேறு தாத்பரியதா. அந்த சப்தம் என்ன சொல்றதோ அதுக்குள்ள நாம எங்க அனுமதினா எது எங்க பண்ணலாமே சொல்ற. இதை தவிர்த்து அர்த்தாத்து வந்ததும் அதுல தாத்பரியம் சொல்லி கேட்கறதுக்கு அபௌருஷமான வாக்கியத்துல முடியாது. தாத்பரியம் இருக்கு அதுல இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியாது. அதனால ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுத்தாரு, திரவியார்ஜன விசேஷ. இந்த திரவியார்ஜன விஷயம் மீமாம்சையில விசாரிச்சிருக்கார். திரவியார்ஜனத்துக்கு ஒரு விதி வேணுமா என்ன? எல்லாரும் அந்த விதியை பார்த்துதான் திரவியார்ஜனத்தை பிரவர்த்திக்கிறாரா? அது ஒன்றும் இல்லை. அப்ப எதுக்கு விதி? பிராமண பிரதிகிரகாதினா திரவிய மார்க்கை ராஜனா ஜயாதினா அப்படிலாம் சாஸ்திரம் இருக்கு. இது விதி சாஸ்திரம். இவருக்கு அந்த சத்கர்மான்னு சொல்றோம் இல்லையா, 6 கர்மா. 6 கர்மாவில 3 கர்மா திரவியார்ஜனத்துக்கு உபாயமாகும். யாஜனம், அத்தியாபனம், பிரதிகிரகம். இது 3 பிராமணனுக்கு திரவியார்ஜனத்துக்கு உபாயம் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது விதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது விதிக்காதாலும் இந்த காரியம் இதெல்லாம் திரவியார்ஜனத்துக்கு ஒரு காரணம்னு சொன்னா அது காரணம் சொல்லவே வேண்டாம், இதே கண்டுபிடிச்சு விட முடியும். இது பிரசித்தமா காரணம் இல்லையா. அப்ப விதி இருக்கா சொல்றது? பூர்வபக்தி சொன்னா அது ஞானம் லோகத்தில் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது கிரதுவுக்கு பிரத்வர்த்தமாக விதிக்கிறது. அதாவது பிரத்வர்த்தமா விதிக்கிறதுன்னு சொன்னா இவன் யாக அனுஷ்டானம் பண்ணணுமானால் இந்த 3 உபாயத்தினாலே வந்த திரவியத்தினால தான் அவன் யாகத்தை அனுஷ்டிக்கலாம். கிரதுவுக்காக இந்த நியமம். ஏன்னா இதை தவிரவும் நிறைய உபாயங்களுக்கு அர்ஜுனத்துக்கு தனார்ஜனத்துக்கு இல்லையா. அப்ப இந்த 3 உபாயத்தை மாத்திரம் பிராமணனுக்கு எதுக்காக சாஸ்திரம் இருக்கிறதுன்னு சொன்னா இந்த உபாயத்தினால வந்த திரவியத்தை கொண்டு அவன் கிருத்துவ அனுஷ்டானம் பண்ணினாத்தான் மேல் கொண்டு அதுல அபூர்வம் வரும். இதனால் இதுதான் அந்த கிருத்துவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் இதுக்கு ஒரு சார்த்தத்தையும் வரும். ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த 3 தான் கிடையாதுங்கிறான். வேற விதமான திரவியம் வந்தா அதை வச்சு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம். இது பூர்வபக்ஷம். இதுக்கு ஒரு சார்த்தத்தையும் சொல்றதுக்காக அப்படி இருக்கும். இதுதான் என்ன சொல்றான், அது தத்துவம் இல்லை, இது புருஷார்த்தம். இது பிரதிக்காக இப்படி பண்ணிக்கலாம், தனக்கு வேணும்னா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த விஷயம் கிடையாது. புருஷார்த்தமாகவே தான் இந்த நியமம். இது ராகப்பிராப்த விஷயத்துல கூட நியமம் பண்றதுக்கு அவகாசம் இருக்கு. எப்படின்னா போஜனம் பண்றதுங்கிறது எப்படி தனக்காக போஜனம் பண்ற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பசி தீர்றதுக்காக தான் சாப்பிடுறோம். அதுலயும் சில நியமங்கள் சொல்றது பிராணி முகா அண்ணாடி கீத அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சாப்பிடக்கூடிய திரவியங்கள்ல இதை சாப்பிடு இதை சாப்பிடாது அப்படின்னு சொல்றது இல்லையா. இதெல்லாம் எதுக்கு? பசிக்கிறது எதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு இல்லை, எதை சாப்பிட்டாலும் பசி தீரும். ஆனா அந்த ராகப்பிராப்தமான போஜனத்தை ஆசிரியித்து அதுல நியமங்களை பண்றது. அந்த மாதிரி ராகப்பிராப்தமான தனார்ஜன உபாயங்கள் பலது இருக்கும் போது அதுல இந்த உபாயங்களை எடுத்து இதைத்தான் ஆசிரியக்கணும் அப்படின்னு நியமம் செய்யும். மற்ற இது மூலமாக வந்தால் தோஷம் உண்டு.
அப்படி இதுலேயும் தோஷம் உண்டு, தோஷம் இல்லைன்னு சொல்லலை, தோஷம் எல்லாத்துலையும் உண்டு. ஆனால் உனக்கு இதுதான் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி நியமனம் பண்ணுறது. இதை நியமனம் விதி. இந்த விதியின் அவகனத்தி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அவகனம்னா உடல்ல குத்துறது, நெறி குத்துறதுன்னு சொல்லுவது, அந்த குத்துறது. இது எதுக்காக பண்றது? அப்பதான் அது அரிசி வரும், அரிசி வரணும். இதை அது சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, இது லோக பிரதிப விஷயம் தானே அப்படின்னு கேட்டா, அப்ப இது லோக பிரதிப விஷயத்தையும் நீதி காலத்துல என்ன நினைச்சதுன்னா இருக்கலாம். இதுக்கு வேற உபாயங்களும் உண்டு. அரிசி வரத்துக்கு மிஷின்ல போட்டு அரிசி வந்துடலாம், அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமான உபாயங்கள் இருக்கும்போது இந்த உபாயத்தை நியமிக்கிறது இந்த யாகத்துக்கு. அது பிரதோஷம். யாகத்துக்கு மாத்திரம் இந்த முக்கிய அரிசி தான், கைக்குத்தல் அரிசி தான் இருக்கணும் அப்படின்னு நியமனம் பண்றது அப்படின்னு கொண்டு வந்திருக்க அவகனம் நியமத்தை. அந்த மாதிரி இந்த இடத்துல திரவியார்ஜன விஷயத்துல நியமம் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். இப்ப எனக்கு எந்த விஷயத்துல உபயோகப்படுறதுன்னு சொன்னா, இந்த திரவியார்ஜன விதிக்கு இவன் திரவியார்ஜனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் தாற்பயம் இல்லை. அவன் தானா பண்றது பண்றானோ இல்லையோ, அதை நீ பண்ணியாகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுன்னு அந்த தாற்பயத்துல வரல. நீ பண்றதா இருந்தா இந்த உபாயத்தை மாத்திரம் வச்சுக்கோ அப்படிங்கிறதுதான் தாற்பயம். போஜனத்திலையும் நீ போஜனம் பண்ணிதான் அப்படின்னு விதி, அது விதி இல்லை. அந்த போஜனத்துல பண்ணும்போது எல்லாத்தையும் பண்றது இதை வர்ஜனம் பண்ணி இதை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுலதான் தாற்பயமே தவிர கட்டாயமா பண்ணணும் இல்லை. என்னாச்சு, அது புருஷார்த்தம் தானே. இது நியமம் பண்ணினாலும் கூட அது கிரத்துவுக்காக நியமம் பண்றவங்க இல்லை, பொதுவாக புருஷனுக்காக செய்யக்கூடிய நியமனம். கிரத்து பண்ணினாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, இவன் அர்ஜனம் பண்றதுக்கு இந்த 3 உபாயத்து அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கு. கிரத்துக்காக அப்படிங்கிறது கிடையாது. இது அந்த சித்தாந்தம் சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சு, இந்த இடத்துலயும் சப்தத்தினால எது சொல்லப்படுறதோ அந்த விஷயத்துலதான் தாற்பயம் இருக்கே தவிர அர்த்தா சொல்லக்கூடிய விதத்துல தாற்பயம் இல்லை. இன்னும் விசேஷமாக பார்த்தோம்னா அபௌருஷயமான வேதத்துல சப்தம் எதை சொல்லுறதோ அதுலதான் நம்ம தாற்பயத்தை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அது சொல்லாத அர்த்தா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல தாற்பயம் சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்லணும். ஸ்வர்காதம் எது தாற்பயம் நஸ்யாத், ஸ்வர்காதம் எது தாற்பயம் நஸ்யாத் ஐகாத்மியபோதம் முக்தௌ ந பவேத் ஸ்வர்கே வாக்கியபேதாத் நபத்யதி. இந்த ஸ்வர்காத பிராப்தியில இந்த வேதத்துக்கு தாற்பயம் அப்படின்னு இருந்தால் அப்ப ஐகாத்மியத்தை போதிக்கிறதுல தாற்பயம் இல்லைன்னு ஆகும். வேதத்துக்கு ஆத்மாவை போதிக்கிறதுல தாற்பயம், அது சொர்க்கத்தை போதி தாற்பயம். முக்தம்னா ஐகாத்மியத்துலதான் தாற்பயம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சொர்க்கத்துல தாற்பயம் இல்லைன்னு ஆகும். இதுலையும் தாற்பயம் அதுலையும் தாற்பயம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப வாக்கு தேர்வுங்கிறது வரும். அப்புறம் சொன்னா இந்த உபசந்தனைக்கிறத விஷயம் வேற ஒரு விஷயம். இந்த சொர்க்கங்கள்லாம் சொல்றது ஒரு அர்த்தவாதம்னு வச்சுப்போம். அதை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நகஸ்வர்காதி காரியானாம் பிரயாகார்த்த சமானதா அனுப்பிரவேச கல்பேத ஏன காரியாந்தரம் பிரதி. பிரயாகார்த்த சமானதா, பிரயாகத்துக்கு சொன்ன அர்த்தம் ஸ்தலம், பிரயாகத்துக்கு ஸ்தலம் சொல்லியிருக்கு. என்ன இருக்குன்னா வர்மவா ஏதம் வித்யுக்த பிரியதே பிரயாகானியாக வித்தியந்து. யாகத்துல தசபூர்ண மாசத்துல அந்த பிரதான யாகம் பண்றதுக்கு முன்னாடி பிரயாகங்களும், பிரதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுயாகமும் வரும். இப்ப 2 பக்கத்துல, ஒரு பக்கம் பிரயாகம், இன்னொரு பக்கம் அனுயாகம், நடுத்தர இந்த பிரதான யாகம் இருக்கு. இந்த பிரயாகமும் அனுயாகமும் எப்படின்னு கேட்டா அந்த யாகத்துக்கு ஒரு கவசம் போட்ட மாதிரி, ரசிக்கக்கூடிய ஒரு கவசம் போட்ட மாதிரி. அது மாத்திரம் இல்லை, அந்த யாகத்துக்கு மாத்திரம் இல்லை, வர்ண எஜமானாக தாத்ருவியாக கொடுத்து இதை யாகம் பண்றான் பார்த்தா எஜமானன், அவனுக்கும் இது ஒரு கவசம் மாதிரி பிரயாகமும் அனுயாகமும் அமையாது. எஜமானம் வேற யாகம் வேற இல்லை. இதனால என்ன ஸ்தலம் வருதுன்னா தாத்ருவிய அபிபூதி.
ஜாகிரதைன்னா சத்ரு, அந்த சத்ருவுக்கு பராஜயம் ஏற்படும். இவனுடைய சத்ருக்கு பிரயாஜம் பராஜயம் ஏற்படுறது பிரயாஜ அனுவாதங்கள். இது பிரயாஜ விதிக்கு சேர்க்கமாக இருக்கு. பிரயாஜம் இருக்கா பண்றதுன்னு கேட்டா இந்த அர்த்தவாதம் என்ன கிடைக்கிறது? இதனுடைய சத்துருக்கள் நான் அழியறதுக்காகவும் இந்த எஜமானனுக்கு 2 கவச்சம் போட்டு ரசிப்பதற்காகவும் யாகத்தை ரசிப்பதற்காகவும் அப்படின்னு அவன் தெரியாது இல்லையா? ஆனா ஜெயினி சொன்னார் இது பலமே இல்லை, இது அர்த்தவாதம். பிரயோஜனம் தான் வேண்டாம்னா சத்துருக்கள் நான் விடுவாங்கிறது கிடையாது. திரவிய சம்ஸ்கார கர்மத்து பரார்த்தத்வா அலத்திற்கு அர்த்தவாதா அப்படின்னு ஜெயினி கேட்டேன். பிரயாஜம் முதல்ல பலத்துக்காக விதிக்கப்பட்ட ஒரு கர்மா இல்லை, இது தர்சபூர்ணமாகத்துக்கு அங்கமாக விதிக்கப்பட்ட விஷயம். இது பரார்த்தம். அப்ப அதுல பலத்திற்கு வந்தால் இது இங்க மாத்திரம் இல்லை, பொதுவா எல்லா இடத்துலையும் பரார்த்தமாக அங்கத்துக்கு ஒரு பலத்திற்கு சொல்லி இருந்தால் அந்த பலத்திற்கு பிரவேசனாக அந்த அங்கானுஷ்டானத்துல இவருக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமே அது இன்னும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆக பிரயாசமா அனுயாதம் இதெல்லாம் தர்சபூர்ணமாகத்துக்கு அங்கமானதுனாலே அதுக்கு சொல்லப்பட்ட இந்த பலத்திருதியானது பலத்திருதியே இல்லை, இது உற்சாகத்துக்காக சொல்லப்பட்டது. நீ சொன்ன மாதிரி மோகவுக்கு சொன்ன இந்த எதிர்த்த சொர்க்ககாமகா இத்தியாதி வாக்கியங்கள் இந்த பலத்திற்கு இருக்கு, யாகமெல்லாம் சொர்க்கம் வரும் அப்படின்னு சொன்னது. இதுவும் அதே மாதிரி ஒரு அர்த்தவாதம் வச்சுக்கலாமே. மோகத்துக்கு போகிறதா இருந்தா சொர்க்கங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தவாதமா வச்சுக்கலாமே, ஒரு உற்சாகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சொன்னா அது இல்லை. நகஸ்வர்காதிகாரியானாம் பிரயாஜார்த்த சமானதா. யாகத்தினால வரக்கூடிய சொர்க்கமோ பிரம்மலோக பரியந்தம் உள்ள கர்மபலமானது பிரயாகத்துக்கு சொல்லப்பட்ட பலத்தை போல இல்லாதது கிடையாது. இது யாகத்தினால நிஜமாவே வரக்கூடிய பலன் தான். அதுக்கு சமானம் ஒரு ஸ்திதி கிடையாது. அப்படி இருந்தால் அனுப்பிரவேச கல்பேத ஏன காரியாந்தரம். ஒரு சமயம் இது நிஜமான சொர்க்கத்தை பிற்காக ஸ்திதிக்காக சொல்லப்பட்டதுன்னு இருந்தால் அப்போ அந்த விதிக்கப்பட்ட யாகத்துக்கு வேற ஒரு காரியம் சொல்ல முடியாது. ஏன் அதுக்கு பிரயாகத்துக்கு என்ன காரணம்? பிரயாகத்தினால என்ன அப்படின்னு கேட்டா அங்க சொல்லது என்னமோ இவனுக்கு சத்துருக்கங்கள்லாம் வரும் அப்படின்னு. இல்லவே இல்லை, இது வராது. அப்படி வேற என்ன வரும்? தரிசபூர்ணமாக பிரதானத்துக்கு இது அதிகம், இது அதுக்கு உதாரணம் அவ்வளவுதான் வரும் சொல்றோம் இல்லையா? இதுதான் காரியாந்தம். அந்த மாதிரி இந்த யாகம் தரிசபூர்ணமாகாது யாகங்கள் அனுஷ்டானம் பண்றவனுக்கு சொர்க்கம் வராது. என்ன வரும்னா மோட்சம் வரும் அப்படின்னு வேற காரியாந்தரம் சொல்லும்படியா இருக்கும். ஆனா பிரயாக விதி மாதிரி இது இல்லை. அங்கத்துக்கு பலத்திருதியாக இருக்கிறதுனாலே அது அர்த்தவாதம் சொல்லலாம் பிரயாக விஷயத்துல. ஆனா இது அர்த்தவாதம் இல்லை, இது அங்கம் இல்லை, அங்கே பலத்திற்கு இல்லை, இது பிரதானம் பலத்திற்கு பெருகபூர்ணமாகாதான் பெருகாம இல்லையா? அதனால இது அர்த்தவாதமாக எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ற, இப்படி கஷ்டப்பட்டு இல்ல ஆத்மஞானாதிகாரம் வரத்துக்கு இந்த விதிகள் உபகாரம் பண்றதுன்னு சொல்றீங்க. இது என்ன திருத்த லோக பிரசித்தமான திருத்த விஷய உபகாரம் பண்றதா அதிர்த்த விஷய உபகாரம் பண்றதா அப்படின்னு கேட்டேன். வக்தவிந்த கஹந்து ஏதே திருஷ்டேனேவ உபகாரினா ஆத்மஞானாதிகாரஸ்ய. அதோடு நிறுத்தணும். அடுத்த வரியோட சேர்ந்துக்கணும் வாக்கியம். இதுக்கு மேலே உள்ளது வக்தவியம் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். கஹந்து ஏதே திருஷ்டேனேவ உபகாரினா ஆத்மஞானாதிகாரஸ்ய ஏதே. சொர்க்காதிகாரத்துக்காக சொல்லப்பட்ட இந்த யாகம் போக்குவரத்து இது கர்ம விதிகள்லாம் திருஷ்ட விதமாக ஆத்ம ஜானத்துல அதிகாரம் வர்றதுக்கு எப்படி உபயோகம் ஆகுது, என்ன உபகாரம் பண்றது அப்படின்னு நீ சொல்லணும். கஹந்து ஏதே திருஷ்டே நிருப உபகாரினா ஆத்ம ஜான அதிகாரத்தை. ஒரு சமயம் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னால் எதிராக விதம் மதம் ராகாத்யாத்மிக திருஷ்டார்த்த பிரவருத்தி பிரதிஷேதா. அவன் சொல்ற பதில் இது எப்படி அந்த இதுக்கு உபகாரம் பண்ணும்?
சிரவணாதிகள் ஆத்மஜானத்தில் இந்த அதிகாரம் வரத்துக்குன்னு கேட்டால் அவங்க ஒரு பதில் இப்படி சொல்லலாம். இப்படி நீ சொன்னால் அப்படின்னு ஊதிக்கிறார். என்ன? ராகாதி ஆத்மிக்க திருஷ்டார்த்த பிரவருத்தி பிரதிஷேதா. ஒரு சில பிரவருத்திகளை நிறுத்துறதுனாலே இது ஆத்மஜானாதிகாரத்துக்கு உபயோகப்படுறது. என்ன பிரவருத்தியை நிறுத்துறது? அந்த ராகாதிகள்னாலே வரக்கூடிய விசார்த்த பிரவருத்திகள், பல பிரவருத்திகளை நிறுத்துறது ராகாதி விஷயம். ஏன் இது பண்ணலைன்னா அந்த சமயத்துல வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அதனால அந்த வேற காரியங்கள்லேருந்து இவங்க நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால விசார்த்த பிரவருத்தியை நிரோதம் பண்ணினா முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து நிரோதம் ஆகிட்டு இல்லையா? அதனால ஆத்ம ஜானத்துக்கு இது உபயோகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்றார், நீ சொல்றது வேணும்னா பிரதேசத்துல சொல்லலாம். இது செய்யாது அதை செய்யாது அப்படின்னு சொல்ற இடத்துல நீ இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். விதிகளத்துல அந்த மாதிரி அர்த்தம் கிடைக்காது, சப்தத்துடைய அர்த்தம் கிடைக்காது. ஆஸ்திரேவம் பிரதிஷேதேஷு நிவர்த்தேஷு உபகாரகா ராகாதி ஆஸ்திக்க திருஷ்டார்த்த பிரவருத்தி பிரதிஷேதகா அப்படின்னு சொன்னீங்க. இது நிஜமா நீ சொல்றது எதுக்கு போறீங்கன்னா இருக்கிறதுக்கு பொருந்தாது, நிஷேத வாக்கியங்கள் இருக்கு அதுக்கு போறது. நடவடிக்கை பிராமணா அப்படின்னு நிஷேதங்கள்லாம் இருக்கும். இதை செய்யாது அதை செய்யாது அதுக்கு நீ சொல்றது சரி. ஏன்னா இது இல்லைன்னு சொன்னா அவள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த பிரவருத்தி வரும். அந்த பிரவருத்தியை இது சாஸ்திரமானது அப்படி பண்ணாதுன்னு சொல்லி நிவர்த்தி பண்ணி வைக்கிறது. ஆக பிரதிவேக காலத்துல நீ சொல்ற நியாயம் கரெக்டா இருக்கும். ஆனால் விபயத்து கதம் ராகம் இருந்தீதி தன்யதாம், இந்த விரிவாக்கங்கள் ராகத்தை எப்படி தடுக்கிறதுங்கிறது சொல்லு. எப்படி தடுக்க முடியும் இல்லையா? சொர்க்கத்துல ராகம் வரக்க இந்த ராகம் வந்தா சொர்க்கம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதியானது அந்த ராகத்தையே இல்லாம பண்றது எப்படி புரியல இல்லையா? அது சொன்னா இன்னும் ராகம் வரும். அப்ப சொன்னா இது சில விதிகள் பார்க்கறதுக்கு விதி மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தம் விசேஷமா இருக்கும். அது பஞ்சா விதின்னு இருக்கு. பஞ்சநக்காவா அப்படின்னு ஒரு ராமாயணத்துல சொல்லுவாங்க. 5 நகங்கள் கொண்ட பிராணிகள்ல ஒரு 5 பரிகணனம் பண்ணி இந்த 5 பிராணிகள் அசனத்துக்கு யோகியம் கற்றுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அந்த 5 பிராணிகளை பற்றி சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சொல்றவங்க தாக்கம் என்னன்னா இதை விட்டு பாக்கி எதையும் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடணும்னு தாக்கம் இல்லை. இது என்னது பஞ்சநக்காக பக்தியா அப்படின்னு இருக்கு. ஆனா இதை தவிர்த்து வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த வார்த்தைக்கு நன்மை இல்லாம வாக்கில் இருக்கும் விரிவாக்கம் மாறி, ஆனா அதனுடைய அர்த்தம் நிகழ்வாக்கமா இருக்கும்னு சொன்னா அதுக்கு பரிசைசாரி. இந்த இடத்துல வாலி சொல்லக்கூடிய வாக்கும் ராமாயணத்துல அவன் என்ன சொல்றான்னா, ராமனை பார்த்து என்னை சாப்பிட்றதுக்காக நீ வேட்டையாடி இருக்கேன்னு சொல்றது முடியாது. ஏன்னா பிராமணனோ சத்திரியனோ சாப்பிடலாம்னு சொன்னா இந்த 5 பிராணிகள் தான், நான் அதுல சேரல. அதனால வேட்டையாடுறது நீ சொல்லி கற்றுக்க முடியாது. ஏன் அந்த 5ல வராத எண்ணம் நீ எப்படி வேட்டையாட முடியும் தப்பு வைப்பேன். அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மாற்றம்னு நினைக்கலாம். இந்த 5 தவிர்த்து வேற எதையும் சாப்பிடக்கூடாது. 5 சாப்பிடணும்னு அது அர்த்தம் இல்லை. இதை தவிர்த்து வேற எதையும் இதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம் சொல்றான். இது பரிசம்சாரிக்கு உதாரணமாக சொல்றான். இதுல வேதத்தில் இருக்கின்றோமானால் இமாம பிரம்மன் ரசனாமிரதத்து எஸ்வாபிமானி மாதத்து அப்படின்னு ஒரு வாக்கியம். இமாம பிரம்மன் ரசனாமிரதத்துன்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்வாபிமானி, அபிமானின்னு சொன்னா அந்த கயத்துக்கு அபிமானின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு, வேதம் இருக்கிறது. அஸ்வத்தின் கயரை எடுக்கிறதுக்கு அஸ்வத்தை கட்டுற கயிறு, கர்ப்பத்தை கட்டுற கயிறுன்னு 2 இருக்கு கயனத்துல. ஏன்னா இது 2மே அங்கே உபயோகப்படக்கூடிய வச்சு. அந்த கர்ப்பம் மண்ணை ஏற்றி கொண்டு வரும் செங்கல் பண்றதுக்கு. செங்கல் பண்ணி தான் கயனம் பண்ணலாம். அந்த செங்கல் நிர்மாணம் இஷ்டக்கான நிர்மாணம் பண்றதுக்கு மண்ணு கொண்டு வரத்துக்கு அது உபயோகம். அந்த எங்கேருந்து கொண்டு வரணுமோ அந்த ஸ்தலத்துல அஸ்வத்தை விட்டு விசர்ஜனம், அப்பதான் அதை பூமி பவித்திரமாக முடியும். இப்ப இந்த 2க்கும் கயர் இருக்கு, அதுக்கு அபிமானி பேரு. இந்த அபிமானியை எடுக்கிறதுக்கு மந்திரம் சொல்லுது. இமாம பிரம்மன் ரசனாமிரதத்துவ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்வாபிமானி மாதத்துன்னு பிராமணன் இருக்கு.
அஸ்வாதிகாரம்னா அஸ்வத்தினுடைய ரஜ்ஜுவை கிரகிக்க வேண்டியது, எடுக்க வேண்டியது. அப்ப அங்க என்ன விசாரம் வந்தது, இது கிரகிக்க வேண்டியது ஒரு பிராமணனுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த மந்திரமே சொல்றது இத்தியசாதிகாரமே வேண்டாம், இமாம கிருஷ்ணம் ரசனாம். அப்ப ரசனையை இருக்கிறாங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லறதுல இருந்து நமக்கு தெரியும் இந்த மந்திரத்தினால என்ன பண்ணணும் இல்லையா. அப்ப எதுக்காக இந்த விஷயமே கேட்டா அதுக்கு சித்தாந்தி சொல்றா, இவரு அசாதிகாரமாகத்தே இந்த விதி இல்லாட்டா நீ வெறும் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வச்சு விநியோகம் பண்றதா இருந்தால் மந்திரத்துல ரசனாம் அதிர்பங்கம் மாத்திரம்தான் இருக்கு, அஸ்வரசனாங்கிறது ரசனாங்கிற விசேஷம் இல்லை. அப்படி இருக்க ரெண்டு ரசனைக்கும் இந்த மந்திரம் வந்துடும். அது வெறும் ரசனாம் அதிர்பன் அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் இப்ப இந்த விதி இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அஸ்வரசனைக்கு மாத்திரம்தான் அந்த மந்திரம், கர்ப்பரசனைக்கு மந்திரம் இருக்கு. அதை வெறும் எடுக்க வேண்டியது இது விதி சித்திக்காது. அப்ப இந்த விதிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா இந்த மந்திரத்தை கர்ப்பரசனையில போக விடாம தடுக்கிறதுதான் பிரயோஜனம். இது இல்லாம மந்திர பிராப்தி வரும். ஆனால் இந்த விதி என்ன வந்து கர்ப்பரசனைக்கு இந்த மந்திரம் இல்லை அப்படின்னு அதுதான் முடிவு, அங்க போய் முடிவு. ஆக இதெல்லாம் பரிசம்சா விதின்னு சொல்லுவோம். பரிசம்சா விதி இது பார்த்தா விதினால இருக்கும், ஆனா அதுக்கு அர்த்தம் விசேஷமாக இருக்கும். அதுதான் பரிசம்சா விதி. இது விதினா இருக்கு இத்தியஸ்வாபிதானி மாதத்தே. இந்த மந்திரத்தினாலே அஸ்வாபிதானியை ஆதத்தேன ஆதத்தியா எடுக்க வேண்டும் அப்படின்னு. அது உண்டு, அது பரிதாசம்னு சொல்லுவாங்க. விதி மாதிரி இருந்து விசேஷங்கிற அர்த்தத்தை கொடுத்தால் அது பரிசம்சா விதி. விதியாக இருந்தது இது மாதிரி இல்லை, விதியாக இருந்தது விசேஷமாக அர்த்தத்தை கொடுத்தால் அது பரிசம்சா விதி. விசேஷம் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனா விதியாக இருந்தால் அது பரிதாசம். நாணயாதேசு ஏகாமகங்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் அன்னையாகத்துல ஏகாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆசம் கொடுக்குறது. பார்த்தா நிவேதமா தானே தெரியுது, ஒன்றும் இல்லை. எல்லா யாகத்திலும் ஏகாமம் அப்படின்னா ஆரம்பித்து யாக்கியாமத்திற்கு பதனம் பண்ணணும். இந்த ஏகாமகம் இருக்கு, இது அன்னையாகத்துக்கு இல்லை. இந்த வாக்கியம் என்ன சொல்றது, அந்த ஏகாமகம் சொல்லக்கூடாது அன்னையாகத்துக்கு அப்படின்னு தான் கிடைக்கிறது. ஆனா இந்த மாதிரி இந்த வாக்கியத்தை அர்த்தம் வைத்திருந்தால் ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னா ஏகாமகம் சொல்லணும்னு சொன்னது விதிதானே, ராகப்பிராப்தம் இல்லை. ராஜ்யாங்கிறது ஏகாமகம் சொல்லணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுது, எந்த பிரமாணத்தினால பிராப்தம்? தானா வருவான் யாராவது சொல்லுவனா ஏகாமகம் தருவது எல்லா யாருக்கும் யாத்தியாமந்திரத்துல ஏகாமம் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அப்ப விதியால பிராப்தமா இருக்கிறது அதை நிஷேதம் பண்ண முடியாது. சாஸ்திர பிராப்தத்தை சாஸ்திரத்தினால நிஷேதம் பண்ணினா விசேஷத்தை சுற்றி வரும். சாஸ்திரமே பண்ணணும்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரமே பண்ணாதேன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னா பண்ணலாம் பண்ணாமதான் இருக்கலாம் அப்படின்னு விசேஷத்துல எழுதியிருக்கோம். அதை வாரணம் பண்றதுக்காக என்ன பண்ணினா இந்த நாணயாதியை சொல்லிட்டு இத இந்த பண்ணாதேன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை, அனுயாக பின்ன எதிர்ப்பு அனுயாகத்தை தவிர்த்து மற்ற யாகங்கள் எதிர்ப்பு ஏகாமகம் தருவது. இப்ப அனுயாகத்துல பாக்கி உள்ள விதியை அனுயாகத்தை விட்டு பாக்கி உள்ள எதிர்ப்புகளை தான் பண்ண சொல்லியிருக்கு. இது பார்த்தா நமக்கு என்ன நிஷேதம் பண்ணா என்ன பலமோ அந்த பலம் நடத்துறோம். ஆனா அது நிஷேதம் இல்லை. நிஷேதமா இருந்தால் விகல்பம் உண்டு. இந்த விகல்பத்தை பரிகாரம் பண்றதுக்காக பரிதாசம்னு சொல்லுவா. பரிதாசம்னா என்னாச்சு, எதுக்கு ஏகாமங்கிறது இருக்கோ இல்லையோ, இந்த நான்காதேசு அதோட ஏகவாக்கியமாக்குவோம். நான்காதேசு எதிர்ப்பு, அதாவது அனுயாகத்தை தவிர்த்து மற்ற எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தமா இல்லையா. இதை விட்டுட்டு வாக்கு இது விதிவாக்கியம், ஏகாமகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம். அந்த விதிவாக்கியத்துல நான்காதேசுங்கிறது சேர்த்து அனுயாகத்தை தவிர்த்து மற்ற யாகங்களை ஏகாமகன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு. அப்ப அனுயாகத்துல இது சொல்லல, இது சொல்லல, அதனால இல்லை விசேஷமானதுனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அனுயாகத்துல ஏகாமகம் பண்றதில்லை,
விசேஷம் இருக்கு. அவசரம் இருக்கும் பிராப்தியும் இல்லை, அதை தவிர்த்து பாக்கி ஆகிறதுக்கு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுதான் இது பார்க்கறதுக்கு விசேஷம் மாதிரி, ஆனால் அது விதி. இதை கவிதாசன் சொல்லுவான். இது பிரசங்கார் சொல்ல விஷயம். நகிதே பரிசங்கார்க்காக அந்த மாதிரி யாகம் சொர்க்கம் வரும் அப்படின்னு சொன்னது பரிசங்கா விதியோ இல்லையே? என்ன பரிசங்கா தெரியலையே. நகிதே பரிசங்கார்க்காக நாசிகைத்தே நியாமதாக விதிக்குள்ள இன்னொரு பிரகாரம் இருக்கு. நியம விதி. நான் அந்த விதி நவனுக்கு சொல்லும் இது பண்ணாம இதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று பண்ண முடிச்சு ஆரம்பிச்சா அது இதுல இது அவசியம் ஞானம் அப்படின்னு சொல்றது நியம விதி. பரிசங்கா விதியில சாஸ்திரத்துடைய அர்த்தம் விசேஷமாக ஆகணும். விதி இந்த நியம விதியில இது அவசியமாகணும் அப்படின்னு வருது. அதாவது இதை தவிர்க்க முடியாது. இது பண்ணித்தான் ஆகணும், இதுக்கு வரும் இன்னொன்று பண்ணணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது நியம விதி. அது வேண்டாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அது பரிசங்காது இப்படியாக இருக்குது. இப்போ விவேக சொர்க்க காமகாலாம் நியம விதி அல்லது பரிசங்கா விதி அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்காக வரல. அத்தியந்த அப்பிராப்தம் அர்த்தம் விதையோ போகயமி தினஹா. இது அபூர்வ விதி இல்லைன்னு சொல்லலாம். விதியை மட்டும் 3 நிமிஷம் பிடிச்சிருக்கார் குமாரபட்டர். விதி விதின்னு சொன்னா அபூர்வ விதி தான் விதியம். விதி அத்தியந்தம் அப்பிராப்தே நியம பாட்சிகேசதி சத்திரகாமியத்திற்கு பிராப்தே பரிசேதி தீயது. இது வாக்கியம். நமக்கு சுத்தமா தெரியாத விஷயத்த, அதாவது இது அதுக்கு உபயோகப்படும், இது அதுக்கு சாதனம்னு தெரியாத இடத்துல இதனால அது வரும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதி இருக்கு. அது அபூர்வ விதின்னு சொல்றது. விதின்னு தான் பேரு. அவர்களுக்கு இருக்க ஒரு விசேஷம் கொடுக்கணும். நியம விதி பரிசங்கா விதின்னு அப்படின்னா இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா அபூர்வ விதின்னு சொல்லியிருக்காங்க. இது அபூர்வ விதின்னு சொல்றது. இதுக்கு சாதனங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே ஒரு காரியத்துக்கு இது சாதனமோ அதே மாதிரி வேற இன்னொரு சாதனங்களும் இருக்குங்கிற சமயத்துல இதைத்தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. அதே நியம விதின்னு அப்படின்னு. மூணாவது பரிசங்கா விதி என்னன்னா, இது அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு மாறுது. இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம், இது ரெண்டையும் சேர்த்து பண்றேனே அப்படின்னு வருது. அப்படி வரும்போது எதையோ ஒண்ணு இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிவர்த்தி பண்றது இருக்கு. இதுதான் பரிசங்கா விதி. பரிசங்கா விதி. இப்ப விவேக சொர்க்க காமகாங்கிறது அபூர்வ விதியை தான் கேட்கணுமே தவிர நியமம் பரிசங்கா கேட்க முடியாதுயா. யாருக்குமே தெரியாது இது வேண்டாம்னா சொர்க்கம் வரும் தெரியாத விஷயத்தை சொல்றது. இது எப்படி நியம விதி பரிசங்கா விதின்னு சொல்றது? அத்தியந்த அப்பிராப்தவர்த்தம் விதயோ போகயந்தினஹா. விவேக சொர்க்க காமகாங்கிறது விதிக்கு அத்தியந்த அப்பிராப்தம். பெரிய வேற பிரமாணத்துக்கு இது விஷயமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை போதிக்கிறது. பிராப்தார்த்தோ யோகி சகா அந்நிய நிவர்த்தி பலகா இருக்கிறது. நீங்க பரிசங்கா விதி நிவர்த்தி சொன்னா அதை முன்னாடியே பிராப்தி இருக்கணும் வேறு ஒரு பிரமாணத்தினால. அப்போ இதுதான் அப்படின்னு நிவர்த்தி பண்ணலாம், அல்லது இது வேண்டாம்னு சொல்லி நிவர்த்தி பண்ணலாம். அதெல்லாம் பிராப்த விஷயத்துல. இது சுத்தமா தெரியாத விஷயத்துல எப்படி நிவர்த்தி சொல்றது? அப்ப சொன்னா தேவா சாங்கிரகணீகாவது பெரிய காரியத்தையா யதா அந்நியகாலீன பலா வைதி செய்யா இருக்கிறது. இப்போ சாங்கிரகணீன்னு ஒரு யுக்தி. இந்த சாங்கிரகணி யுக்திக்கு என்ன பலன்னு கேட்டா கிராம காமமா. கிராமம் யுக்தி பண்ணினான்னா அவனுக்கு ஒரு கிராமம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனா கிராமத்தை அடையறதுக்கு லோகத்துல வேற ஒரு பலம். பெரிய பிரபு யாருக்கிட்ட நிறைய கிராமங்கள் இருக்கோ அவனுக்கு சேவாதிகள்லாம் பண்ணினாலும் அவன் பெரிய கிராமம் கொடுப்பாங்க. கேட்டா கொடுப்பான். அப்ப என்னாச்சு, அந்த கிராமத்துக்கு பல உபாயங்கள். லோகசித்தமான உபாயம் சேவாதிகி, அவனை சந்தோஷப்படுத்துறது இல்லையா, இதெல்லாம் சாங்கிரகணி இது ஒரு உபாயம். இப்ப என்ன பண்றது? இதை பாருங்க, இது நியமத்தின்னு சொல்றது இல்லை. ஏன்னு கேட்டா அந்த நியமத்தின் பலன் என்னன்னு சொல்லணும். தரிசன மாசத்துல போய் அவகரணம் பண்ணிதான் நெல்லிருந்து அரிசி எடுக்கணும் அப்படின்னு எதுக்கா நியமம்னு கேட்டாக்கா எப்படி வேணா நமக்கு அரிசிதான வேணாம் இப்படிதான் பண்ணணும் என்ன நியமம் அப்படின்னு கேட்டா
அதுதான் மேற்கொண்டு அந்த குருவடாக்கத்துக்கு உபயோகப்படுத்தி பண்ணினா மேற்கொண்டு அபூர்வம் வந்து ஏதா வராதுன்னு அதை சொல்ல வேண்டியது இல்லையா. அதுதான் நியாமத்துன்னு சொல்லுவோம். தர்காபூர்வம் நியாமகம் இல்லைன்னா அந்த அபூர்வம் வராது. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த கிராமம் வந்து காங்கிரகி பண்ணி அவன் இருக்கிறவன் தானா அந்த கிராமத்தை கொடுத்தாலும் அது வந்து இதுதான். இவன் வந்து சேவாதிகள் பண்ணி அவன் சேர்ந்து வாங்கியிருந்தாலும் அதே பலத்தை கொடுக்கும். இதுல உள்ள கிராமத்தில் இவனுக்கு எதை அப்படி எந்த பலம் அபீஷ்டமா இருக்கோ அந்த அபீஷ்டமான பலம் அதுல இருந்து வரதான் வரும். அதனால இது நிறுவன விதி சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? சேவா சாங்கிரகா, அதாவது சாங்கிரகத்தில பிரவருத்தி அல்லது சேவையில பிரவருத்தி, இது ரெண்டு துல்லிய காரியமாக இருக்கும். இது ரெண்டுக்குமே ஒரே விதமான பலம். கிராம பிராப்தி ரெண்டுக்கும் வர முடியும். அந்த மாதிரி இந்த ஸ்வர்காதி பிராப்தி அதே சமயத்தில் மோட்சத்துக்காக இந்த யாகாதிகள் சொல்றது இது ரெண்டும் பெரிய பலமாக எடுத்து சொல்லிக்க முடியாது. இது சொன்ன திருஷ்டாந்தமும் எனக்கு முதல்ல ஒதுக்க முடியல. எதா அந்நியகாலீன பலா வைதி கிரியாயியது. நீங்க சாங்கிரமூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த காலம் உடனே உங்களுக்கு கிராமம் வரணும் ஒன்று. 10 வருடம்னு வந்து ஹிஸ்டி பண்றான், புத்திர வரணும்னு ஹிஸ்டி பண்றான். ஆனா உடனே அந்த கைமேல பலங்கிறது யோகத்துல இல்லை. அதனால இதெல்லாம் வந்து அந்நியத பலம் சொல்லியிருக்கேன். காரியத்துக்கு நிமித்த பலமா வந்தா உடனே வந்தாதான் வந்தது, ஏன்னா அப்புறமா வராது. ஆனா இதெல்லாம் எப்படின்னா உடனே வராதாலும் அப்படி ஜென்மாந்திரத்துல கூட வரலாம். உடனே வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்லல, வரலாம். அப்படி வராதாலும் வீணா போகாது. அடுத்த ஜென்மாவில ஹிஸ்டி பண்ணாமலே அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. சில பேருக்கு அவருடைய பிரயத்தனம் இல்லாமலே காட்டு வந்து சேர்றது, நிறைய பசுக்கள்லாம் வந்து சேர்றதான், பிரயத்தனம் ஜாஸ்தி பண்ணாது. அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கான், அந்த சமயத்துல வர வேண்டியது வராமல் இருந்துருக்கு, நின்று வேற ஏதோ காரணத்தினால வராமல் இருந்துச்சு, அது இப்போ வந்துருக்கு. அதனால சித்திராதிகள் அந்நியத பலங்கிறது இது சித்தாந்தமா அவர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கூட ஆகலாம். அப்போ இவன் என்ன பண்ணுவான், இங்க விகல்பத்துக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுவான், அங்கே நிச்சயம் பண்றேன் ஏதாவது பண்ணி வைப்போம், ஏன்னா அது உடனே கிடைக்கும். இது இப்பதான் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஜென்மாந்திரத்துல வந்ததுன்னா நமக்கு இப்போ வேணும், நமக்கு இப்போ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல விகல்பத்துக்கு போவாங்க. அந்த இது மாதிரி இல்லை. அதான் சேவா அந்த மாதிரி ஜென்மாந்திரத்துல காரணம் சொல்ல முடியாது. ஐதிக பலத்தை ஸ்வர்க்கம் சொன்னா ஜென்மாந்திரம் தான். இந்த கிராமம் பசு இந்த மாதிரிலாம் சொல்ற இடத்துல ஜென்மாந்திரத்திற்கும் சில சமயம் ஆகலாம், சில சமயம் ஆகலாம். இப்பவே அங்கமா வரலாம், சில சமயம் அது வராமலே போகலாம். அதனாலதான் காரியத்துக்கு மாத்திரம் அப்படி இல்லை. அதுதான் அது இப்போ வரலன்னு சொன்னா அப்படியே எப்பவும் வராது. இந்த வேஸ்ட் அந்த பண்ணி இது சரியாகலன்னு திருப்பி பண்ண வேண்டியது. சேவாகாங்கிரகாவது துல்லிய காரியத்தையா நச்ச அந்நியகாலீன பலா வைதி கிரியா இருக்கிறது. விகிதமான கிரியையானது அந்நியத கால பல, அதனுடைய பலம் இந்த காலத்தில் வரும் அப்படின்னு தீர்மானம் இல்லை. வரலாம், வராமல் போகலாம். அதிர்ஷ்டார்த்தாதி வைதிகிரியா, வைதிகிரியாங்கிறது அதிர்ஷ்டார்த்தம். அந்த அதிர்ஷ்டம் வந்து எப்போ அதுக்கு டைம் வருமோ அப்பதான் வேலை செய்யும். அதிர்ஷ்டார்த்தாதி திருஷ்டார்த்தாக ராகாத்யுக்தா பிரவருத்தையா, ராகாதிகளாக நான் பண்ணக்கூடிய பிரவருத்தி இருக்கு. இது நடுக்கிற அபூர்வம் ஒன்றும் வராது, நேர திருஷ்டபலம். அதனால கிராமோபாயின சேவாயா சாங்கிரகணியா அவிருத்ததா. கிராமோபாயின் சேவாவுக்கு இதுக்கும் சாங்கிரகனுக்கும் விரோதம் இல்லை. அதனால விசேஷத்தை சொல்ல முடியாது. இதுவோ அதுவோ இல்லை, இதையும் அதையும் ரெண்டும் அப்படின்னு வரும். கிரியாக பலமுத்தேவம் அது அடுத்தது மேல இந்த இடத்துல இருக்கு. அது